புதுச்சேரி புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பொதுப்பணித்துறையுடைய உதவி பொறியாளர் மீது தற்போது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பொறியாளரிடம் ஏற்கனவே முறையிட்டதாகவும் அவர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டி அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவறைகளுக்கு அந்த பாதாள சாக்கடை இணைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பாதாள சாக்கடையுடைய மறுமுனையில் ஒருங்கிணைந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் செயல்படக்கூடிய நிலையில் அதிலிருந்து உற்பத்தியான மீத்தேன் வாயு அந்த பகுதியில் புதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் சென்றிருக்கிறது. முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததும் அந்த பகுதியில் இதுபோன்ற மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாயு வெளியேறுவதற்கான உரிய வழித்தடங்கள் அமைக்கப்படாததுமே இந்த விபத்திற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். விவரங்களுடைய நிகராம் செய்தியாளர் இளமுதன் தற்போது நடவடிக்கை என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு, எதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இது தொடர்பான புகார்கள் பலமுறை வந்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதாக பொதுமக்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உமாபதி என்கிற ஏஇ அதாவது உதவி பொறியாளரை உடனடியாக பணி நீக்கம் செய்வதற்கான உத்தரவிட்டிருக்கிறார். இதனை அவர் பொதுமக்களிடம் தெரிவித்திருக்கிறார். தவறு யார் செய்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதன் அடிப்படையில் ஏஇ சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். தேவா ரிலீஸ் பண்ணவங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கழிவறையை பயன்படுத்திய சிறுமி மூதாட்டி உட்பட மொத்தம் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த முதல் நடவடிக்கையாக அந்த பகுதியுடைய உதவி பொறியாளர் உமாபதி மீது தற்போது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி என்பது கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் புதுச்சேரி புதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அதை ஒட்டியிருக்கக்கூடிய 10 தெருக்களில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த மீத்தேன் வாயு எவ்வளவு வரைக்கும் உற்பத்தி ஆகியிருக்கிறது, எந்தெந்த பகுதியில் எல்லாம் சேகாரமாக என்ற விவரங்கள் தற்போது இன்னும் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களில் உடைத்து அந்த வாயுவை வெளியேற்றக்கூடிய பணிகளில் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களும் பொதுமக்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இது பாதுகாப்பானதுதானா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது, அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்று புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அங்கிருந்து மக்களை வெளியேற்றக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. தீயணைப்புத்துறையினரும் மருத்துவத்துறையினரும் அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அவர்கள் அங்கு பாதுகாப்புக்காக முன்னேற்பாட்டோடு செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் 3 பேர் பலியான விவகாரத்தில் தற்போது உதவி பொறியாளர் ஒருவர் மீது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மீத்தேன் வாயுவை வெளியேற்றுவதற்காக அங்கு ஒரு சில இடங்களில் உடைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த வாயுவை வெளியேற்றக்கூடிய பணியிலும் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளமுதன் வழங்க கேட்டோம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி இளமுதன்.